Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 2nd of May 2023. After a holiday, there is a gap. We are opening the market today. Sir, என்னையோட pre-market நிலவரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்றுக்கு முடியும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட்டா முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் 0.14%, S&P 500 0.04, நாஸ்டாக் 0.11. ஸோ இப்போ பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்திருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ அங்க ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்ப இந்த மாசத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வட்டி விகிதத்தை உயர்த்துவார்களோ அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் பேங்கோட நிலைமை என்னவா ஆகும் அப்படின்றத பத்தி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா கொஞ்சம் சைலண்டா இருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து ஏறிய பிறகு இப்போது ஒரு பாஸ். ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு பேக், ரைட்? ஸோ நிகாய் ஆங்சங் ரெண்டுமே வந்து தற்போது சற்று இறங்கி வியாபாரமாகி வருகிறது. அதே சமயம் வந்து சவுத் கொரிய சந்தை காஸ்பி, சீன சந்தை ஷாங்காய், தாய்வான் சந்தை போன்றவை எல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். நம்முடைய சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்றத பார்க்கிறோம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டியில இப்போதைக்கு வியாபாரம் ஆகிறது நேத்திக்கு வந்து கொஞ்சம் முடிவின் அடிப்படையில் அங்க கொஞ்சம் இறங்கி வியாபாரம் பண்ணாலும் கூட நமக்கு அந்த ஒரு நாள் கேப் வந்தது இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கேப் அப் தான். அதே சமயம் இந்த கேப் அப் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கையாளணும். இந்த கேப் அப் கொஞ்சம் தூரம் ஏறின பிறகு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் வரலாம், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கு இல்லையா? அதே நேரம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதே மாதிரிதான் முந்தைய நாள் நம்ம சொல்லியிருந்தப்போ கேப் அப் ஆனது உண்மைதான். ஃபர்ஸ்ட் செஷன்ல நல்லாவே இறங்குனதும் உண்மைதான். ஆனால் அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் செஷன்ல அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. அதனால ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு கேப் அப் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ்ல இறங்கும்போது அப்பப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது, ஈவன் ஃபார் த ஷார்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலி மேலே போயிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரோம். இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது நம்மளுடைய 150 வச்சிருந்தோம், 18,150, அதுலேருந்து 18,350 நோக்கி இப்போ நகர்த்துறோம். அடுத்து அதே மாதிரி கீழே சப்போர்ட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டே வரோம் 17,850 அப்படின்ற லெவலில். ஸோ கரண்ட்லி ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால தொடர்ந்து இட் இஸ் மேக்கிங் ஏ ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன். நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் தொடர்ந்து ஏர்முகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சப்போர்ட் 42,000ஐயும் ரெசிஸ்டன்ஸ் 44,300 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த லெவல் அப்படின்றது முக்கியமான இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். அதனால சர்ப்ரைஸ் அப்படின்றது இனிமேல் அவ்வளோ பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இதுல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ல பெரிய மாற்றம் இல்லை. 10-year பாண்ட் yield 3.55 அப்படின்றதா இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 102.02. ரெண்டுமே வந்து ஏறக்குறைய சில புள்ளிகள் வித்தியாசம் தான். பிரெண்ட் குரூட் வந்து $1 கிட்டத்தட்ட ஏறி 79.43 இருக்கிறத பார்க்குறோம். கோல்டு கொஞ்சம் இறங்கி $1,981 பெர் அவுன்ஸ்ல நிற்குது. அது மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆரும் அந்த ரேஞ்சில் இருக்கு, 83.83, முன்னாடி 8283 இந்த ரேஞ்சில் இருக்கிறது பார்க்குறோம். இருந்தாலும் அது வந்து இந்த 81.70 இப்போ முக்கிய ஆதரவாக இருக்கலாம். ஏன்னா இந்த 60 பைசா ரேஞ்சில் தான் மேலே கீழே நகர்ந்துட்டு இருக்கு. எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஏப்ரல் மாத முடிவினுடைய நம்பர். இது 4,957 crores அப்படின்னு சொல்லிட்டு முடிவில், அதாவது ஏப்ரல் மாதம் முடிவில் அவர்கள் வந்து நெட்டா வந்து பையரா இருக்கிறாங்க பார்க்குறோம். அதே மாதிரி டிஐஸும் நெட் 361 crores பையரா இருக்கு. ஆக ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி முதல் 2 வாரம்ன்றது ஏறக்குறைய கொஞ்சம் எஃப்ஐஸோட ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது மாறி இப்போ பையிங் சைடுக்கு வந்ததை நம்ம பார்க்கணும். மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்று இரவு 8லிருந்து 9 மணிக்கு ஒரு மாசம் 4 வாரங்கள் மண்டே டு ஃப்ரைடே நடக்குது. இது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எஃபண்டோ எல்லாமே தொடர்ந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்க போகுது. லைவ் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு நம்ம பண்றோம், அதையும் பாருங்க. கேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் வந்திருக்குது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஃபார்மேஷன்றது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன். நெக்லைன் அப்படின்றது 17,800 இருக்குது பார்க்குறோம். கிட்டத்தட்ட இங்கிருந்து அது வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு மெல்ல மெல்ல எந்த டார்கெட்டை நோக்கி நகரலாம், 18,800 நோக்கி நகரலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நடுநடுவே வரக்கூடிய இறக்கங்கள் அப்படின்றது நடக்க தான் செய்யும். அதை ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். எப்படி நடக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். 18,193, 18,589 இதெல்லாம் தான் அடுத்தடுத்த ஃபிபனாச்சி முக்கியமான லெவல்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.